விஜயகுமார், பாஜகவை ரொம்ப மென்மையா தான் அதிமுக கண்டிக்குது. கண்டிக்கிறதே இல்ல, வலியுறுத்த மட்டுமே செய்யுது. ஏன் கண்டிக்க கூடாதா? நிதி தர மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கான எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியல, ஏன் கண்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன அப்படிங்கிறாரு கலைராஜன். அதாவது ஒரே ஒரு தீர்மானம் திமுகவை அச்சம் கொண்ட வச்சு ஒரு 4 பேர் அன்னைக்கே ஒரு 4 மணி நேரத்திலேயே ஆர்எஸ் பாரதி அவர்கள் அறிவாலயத்திலே உட்கார்ந்து இருப்பார் போல இருக்கு. உடனே எதிர்வினை ஆற்றார். இல்ல பாருங்க, எப்பவுமே இதே போல ஒரு கட்சி எதிர்கட்சியினுடைய பொதுக்குழு கொடுது, அந்த கட்சி ஒரு 16 தீர்மானம் மக்களுக்கான தீர்மானத்தை வைக்குது. உடனுக்கு உடனே எதிர்ப்பினை ஆற்றினது அவர் ஆற்றுறார். அடுத்து ரகுபதி அவர்கள் ட்வீட் போடுறார், KN நேரு அவர்கள் அச்சம் 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 பண்றாரு. யாருக்கு? எங்களுக்கு அச்சம். இடினா உங்களுக்கு அச்சம், இன்கம் டேக்ஸ்னா உங்களுக்கு தான் அச்சம், அதிமுகவுக்கு அச்சம் இல்லையே. அதுக்கடுத்து KN நேருலேருந்து இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் 4 பேர் உடனுக்கு உடனே ஒரு அறிக்கை. ஆனால் அந்த 16 தீர்மானங்களும் மகத்தான தீர்மானங்கள், சிறப்பான தீர்மானங்கள். எங்க அதுல பயம்னு அவர் சொல்றது வந்து நீங்க சொன்னதுனால அந்த அந்த இடத்தை மட்டும் படிக்கல. நானும் சொல்றேன் கேளுங்க. மோடி என்றால் பயம், அமித்ஷா என்றால் பயம், அமலாக்கத்துறை பயம், CBI பயம், வருமான வரித்துறை பயம், ஆளுநர் பயம், பயம், சின்னம் பறி போய்விடுமோ என்று பயம் என்று பயப்பட்டியலும் எல்லாம் பயமயம் என சீன பெருஞ்சுவர் போல் நீள்கிறது. அவர்களுக்கு தான் சீன பெருஞ்சுவர் போல நீள்கிறது. அந்த பயம் அவர்களுக்கு தான் அச்சம், பயம். அதனாலதான் ஒரு 16 தீர்மானத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றிய உடனே எதிர்வினை இவ்வளவு வேகமா ஆட்டுறாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, நம்ம பெற இடத்துல இருக்கிறோம், கொடுக்கிற இடத்துல மத்திய அரசு இருக்கிறது. மத்திய அரசை வந்து நாங்கள் வலியுறுத்துறோம். யாரு என்ன வலியுறுத்தோம்? தமிழகத்துக்கு தானே நிதி அதிகமா தமிழ்நாட்டுக்கு தாருங்கள்ன்றது தானே கேட்கிறோம். திருக்குறளை பொது இதுவா தேசிய நூலா அறிவிங்கன்னு தானே கேட்கிறோம். இப்படி இருக்கிறோம். ஆனா திமுகவை மட்டும் கண்டிக்கிறோம்னு சொல்றீ ஒரு வாரத்தை வந்தா, நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னதை செய்யல, வாக்குறுதிகள் அள்ளி தந்தீர்கள், அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதனால உங்களை நாங்கள் கண்டிக்கிறோம். என்னன்னா வாக்குறுதிகளை இது பண்ணீங்க? மெட்ரோ செகண்ட் ஃபேஸ்க்கு பணம் வந்துருச்சா? என்னதுங்க? மெட்ரோ செகண்ட் ஃபேஸ்க்கு பணம் வந்துருச்சா? பணம் வந்துருது இல்ல, பணத்தை கூட கொடுக்க சொல்லி 10,500 கோடி அது கூட தான் சொன்னாங்க, செய்யல அப்படிங்க நீங்க கேட்கலாம்ல. நீங்க சொல்றீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுக்கு இன்னும் கூட அண்ணா திமுக நிலைப்பாடு என்னன்னு தெரியல. அது வந்து மக்களவையில் பொது விவாதத்துக்கு வரட்டும், அதனுடைய சரத்துக்கள் அம்சங்கள் என்னன்றது தெரியல. தெரிஞ்ச உடனே அதுக்கு வந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பான பதிலை, மக்களுக்கான பதிலை JPC-க்கு அனுப்ப வேண்டாம் அந்த மசோதாவுக்கு ஆதரவு அப்படிங்கிற மனநிலைக்கு அதிமுக எப்படி வந்துச்சு? ஏன்னா அங்க அதிகாரப்பூர்வமா ஆதரிச்ச கட்சிகள் லிஸ்ட்ல ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அன்னைக்கு அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு ஆதரிச்சதுன்னா இந்த திமுக அரசு 4 ஆண்டுகள் கலந்துருக்க கூடாது, ஒரே ஆண்டுகள்ல மக்களுக்கு நல்லது நடக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குன்றதுக்காக, மக்கள் நன்மைக்காக அன்னைக்கு ஆதரிச்சோம். இன்னைக்கு ஏதோ ஒரு ஆண்டுகள் தான், 15 மாதத்தில். சரி, அந்த மசோதாவுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்க ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா நிலைப்பாடு எடுக்கணும். நீங்க சொல்ற வாதத்துக்கு எங்க வாதத்துப்படி அன்னைக்கு இன்னும் நல்லது நடக்கும். எங்களுக்கு வந்து என்னன்னா இந்த திமுக ஆட்சி அகன்றாவே மக்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்ற எங்களுக்கு ஒரு இதுல நாங்க மக்களுக்கா அதிமுக இல்ல, மக்களுக்கு நல்லதுக்காக தானே எங்க நாங்க கேட்கிறோம். இவங்க பிஜேபியோட ஒரு தபால் தலையை என்னைக்கு ராஜ்நாத் சிங் வந்து தமிழ்நாட்டில் வந்து வெளியிட்டாரோ அன்னைக்கு தான் திமுக பாரதிய ஜனதா கட்சி உறவு நல்ல உறவாயிடுச்சு. ஒரு நேற்று 2 நாளைகளுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் ஒரு பேச்சு, ஒரு ஆளுங்க ஒவ்வொரு கட்சி சார்ந்தவங்க பேசணும். திமுகவை சார்ந்து யார் பேசக்கூடிய இடத்துல இருக்கிறாருன்னா TR பாலு தான் திமுக கட்சியினுடைய தலைவர். அவரை தான் பேச சொல்லி ஓம் பிர்லா சபாநாயகர் எதுக்கு இருக்கிறார், யார் யார் பேசணும், யார் யார் எத்தனை நிமிடங்களும் அவர் அவையை வழிநடத்துகிற ஒரு சபாநாயகர் திமுகவுக்கு சொல்றாரு, ஒன்று TR பாலு அவர்களை நீங்கள் பேசுகிறீர்களா இல்லை கனிமொழி பேசுகிறீர்களா, உங்க 2 பேர்ல நீங்களே முடிவு பண்ணி பேசுங்கன்னு சொல்லி சொன்னா, அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் இதுல விட உறவா இருக்கிறதுக்கு வேற எதுவும் சொல்ற தேவையில்லையே. சபாநாயகர் அதுதாங்க சபாநாயகர், யார் பேசணும், எத்தனை நிமிடங்கள் பேசணும் என்று சொல்வதற்காக தான் சபாநாயகர். அதே சபாநாயகர் திமுக கிட்ட சொல்றாருன்னா அப்போ என்ன ஆகுது? அப்போ உறவுல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. நீங்க சொல்றீங்க இல்லையா சபாநாயகருடைய வேலை அதுதான் அப்படின்னா, அதே பாஜகவை கண்டித்து தானே அவங்க அவ்வளவு பெரிய போராட்டம் பண்றாங்க. அம்பேத்கர் விவகாரமா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலா இருக்கட்டும், அதானி விவகாரமா இருக்கட்டும், இது எதுலையுமே அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியாம இருக்கு. நாடாளுமன்றத்துல மாநிலங்களவையில உறுப்பினர்கள் இருக்காங்க. 2019 இருந்து பாராளுமன்றம் 2024 வரையிலும் ஜெயிக்கிறது ஒரே யுக்தி என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது மட்டுமே.
அந்த எதிர்ப்பு வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக வேண்டி இல்ல அப்ப நீங்க திமுக குறித்து பாஜகவை எதுக்குறதுக்காக தான் அவங்க இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக கேட்க வேண்டிய இடங்கள்ல அதிமுக என்ன செய்ய போகுது? அப்ப நீங்க வந்து சைலண்டாவே இருந்துருவீங்களா? போலியான எதிர்க்கிறது திமுக, உண்மையாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற 2024 போலி எதிர்ப்பு என்ன வித்தியாசம்? எவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்காம நாங்க அமுச்சு விட்டு தனிச்சு நின்றோம். நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமையாத போனதுனால தான் இன்னைக்கு மெஜாரிட்டி இல்லாம மோடி அவர்கள் இன்னைக்கு இந்தியாவை ஆளுகிறார். இன்றைக்கு வந்துட்டு நாங்க மட்டும் கூட்டணி வச்சிருந்தா இந்தியா முழுக்க அவர் மெஜாரிட்டியோட ஆட்சி அமர்ந்திருப்பார். இல்ல நீங்க சொல்ற வாதத்துக்கே வரேன், இதெல்லாம் விட்டுருவோம். நீங்க தான் சொன்னீங்க எங்களுக்கு ஓட் ஷேர் ஆகல, நாங்க வந்து பாஜகவோட கூட்டணி வச்சா எங்களுக்கு வந்து ஓட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஈரோடு கிழக்க நான் அதுக்கு தான் உதாரணமா சொன்னேன். 2 பேரும் ஒன்னா கூட போய் வாக்கு சேகரிக்க மாட்டேன்ட்டீங்க, ஒரே மேடையில் ஒன்னா இருக்க மாட்டேன்ட்டீங்க. அப்படியெல்லாம் இருந்துட்டு நாங்க இருந்திருந்தா மெஜாரிட்டியோட ஜெயிச்சிருப்பாருன்னா அப்ப மட்டும் எப்படி ஓட் ஷேர்? நீங்க என்ன காரணத்தை சொல்லிட்டு வெளியில வந்தீங்களோ அதே காரணத்தையே இப்ப திரும்ப சொல்றதுங்கிறது முரணா இல்லையா? இல்லைங்க, முரண் அல்ல. நாங்கள் மட்டும் இருந்திருந்தா இந்தியாவின் மிகப்பெரிய 3வது கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வந்தால் இந்தியா முழுக்க ஒரு நல்ல மதிப்பை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கும். அதனாலதான் வாரணாசி தொகுதியிலேயே மோடி அவர்கள் 2 சுற்று மக்களிடம் இந்தியா முழுக்க சரி பாஜக விட்டு எத்தனை சீட்டு ஜெயிச்சிட்டீங்க? நீங்க உங்க சீட்டு ஆதரவு இல்லாம அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஜெயிச்சவை அதாவது தமிழ்நாட்டில் நடந்த அந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடிக்கா ராகுல் காந்திக்கா நடந்த தேர்தல். இப்போது 2026 நடக்க போற தேர்தல் தான் எடப்பாடிக்கு. உங்க ஆதரவு உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? அதான் மோடிக்கு ராகுல் காந்திக்குமான போட்டிட்டீங்களே. மோடிக்கு ராகுல் காந்திக்குமான போட்டியில அதிமுக பிஜேபிக்கு உள்ளர இருந்தா என்ன வெளியில இருந்தா என்ன, அங்க ரோலே இல்லாம போயிருச்சே. நீங்களே தான் இதையும் சொல்றீங்க, நீங்களே தான் அதையும் சொல்றீங்க. நாங்க எதையும் சொல்லல அதையும் சொல்லல. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது போல போலி நாடகம் ஆடுவது திமுக. உண்மையாக நாங்க எதிர்ப்பது எப்பவுமே சொல்லிட்டோம். ஸ்டார் கண்டிஷன் சப்ளை மாதிரி இத சொல்றீங்க, அதுக்கு காரணத்தை கேட்டா உடனே திமுக வந்துட்டீங்க. இல்லங்க, திமுக மாதிரி நாங்க இது ஒண்ணு. திமுக இன்னைக்கு உறவுல இருக்கிறாங்க. திமுகவுல கனிமொழியோ டிஆர் பாலோ இல்ல அவங்க வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியை கண்டிக்க சொல்லுங்களேன், அறிக்கை சொல்லுங்க. நாடாளுமன்றத்துல 2 நாளா வெளியில நடக்கிறதெல்லாம் பாக்குறீங்களா? அந்த வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா? இன்னைக்கு ஒரு கூட்டமா எல்லாரும் சேர்ந்து போறதுனால அம்பேத்கரை கண்டிச்சு போறது கூட்டம் இல்லங்க. அங்க எதிர்த்து பேச சொல்லுங்க, மோடி அமித்ஷாவை எதிர்த்து அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. இன்னைக்கு மத்தியான கனிமொழி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? பிடிஐ ஏஎன்ஐ எல்லாம் வந்திருக்கேன். இவங்க 3 பேர் முதலமைச்சர், இவங்க 3 பேர் பேச சொல்லுங்க. சரி பேசலாம்.